மனிதனாய் கையில் பதாகைகளுடன் சாலையில் அமர்ந்த முதியவர். அம்மா உணவகம் எங்களுக்கு மறுபடியும் வேணும். ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பரபரப்பு சம்பவம். ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்காக சுவையான, மலிவான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்கினதுதான் அம்மா உணவகம். இந்த உணவகத்தால எத்தனையோ ஏழை எளிய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்துக்குள்ள பல வருஷங்களா அம்மா உணவகம் ஒண்ணு செயல்பட்டு வந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் புதுப்பித்தல் பணிகளுக்காக மூடப்பட்டிருக்கு. இருந்தாலும் மூடப்பட்டு பல மாதங்கள் ஆகியுமே அம்மா உணவகம் மீண்டும் திறக்கப்படணும் கூறப்படுது. இதனால சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் அம்மா உணவகத்துல கொடுக்கக்கூடிய மலிவு விலை உணவு நம்பிதான் இருந்திருக்காங்க. இப்படி இந்த உணவகம் மூடப்பட்டதால வெளியில அதிக விலை கொடுத்து உணவு வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் மணிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் அம்மா உணவகத்தை மீண்டும் திறக்க கோரி கையில பதாகைகளை ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் வந்திருக்காரு. அங்க மாவட்ட ஆட்சியர் கிட்ட ஒரு மனுவையும் கொடுத்திருக்காரு. முன்னதா அலுவலகத்துடைய தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. மருத்துவமனை வளாகத்துக்குள்ள மூடப்பட்ட அம்மா உணவகத்தை மீண்டும் திறக்க கோரி சமூக ஆர்வலர் ஒருத்தர் கையில பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.